வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு டிஎஃப்சி சமையல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நம்ம கேட்ரிங்கில் குழம்பு வைக்கும் போது மட்டன் குழம்பாக இருக்கலாம், இல்லாட்டி சிக்கன் குழம்பாக இருக்கலாம். இதோட குழம்போட ருசியை கூட்டி கொடுக்கறதுக்கு இந்த கரம் மசாலா தான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கரம் மசாலாவில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நம்மளோட சாப்பாட்டில் பயன்படுத்துறதுனால நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். ஜாவத்திரி 5 கிராம், அப்படி இல்லாட்டி 8 ஜாவத்திரி எடுத்துக்கிங்க. மல்லி 15 கிராம், அப்படி இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. மெழுகு 15 கிராம், அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. பட்டை 25 கிராம், அப்படி இல்லாட்டி 6 மீடியம் சைஸ் பட்டை எடுத்துக்கிங்க. ஏலக்காய் 25 கிராம், அப்படி இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. பிரியாணி இலை 3 கிராம், அப்படி இல்லாட்டி 10 பிரியாணி இலை எடுத்துக்கிங்க. சீரகம் 3 கிராம், அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. கிராம்பு 6 கிராம், அப்படி இல்லாட்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பவுடராக அரைச்சி எடுக்கிறவனுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வறுத்து எடுக்கணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்தெடுக்கணும். சில ஸ்பைசஸ்லாம் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ மல்லியை உள்ளுக்கு போடுறேன். அது கூட சீரகத்தை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பைசஸ்லாம் லைட்டாக தான் வறுத்தெடுக்கணும். இப்போ ஏலக்காயும் ஆட் பண்ணுறேன். இப்போ மெழுகும் பட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுக்க போகிறேன். அதுக்கு முன்னுக்கு பட்டையை போடுற முன்னுக்கு அந்த பட்டையை நல்லா சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் ஈஸியாக வறுத்தெடுக்க முடியும். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்துருவோம். எதுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்தெடுக்கிறோன்னா, இந்த கரம் மசாலா ரொம்ப நாளைக்கு தாங்கிறதுக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவர் இந்த கரம் மசாலா கிடைக்கிறதுக்கும் தான் நம்ம வறுத்தெடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கிராம்பை உள்ளுக்கு ஆட் பண்ணுங்கள். அது கூட ஜாவத்திரி ஆட் பண்ணுங்கள். கடைசியாக பிரியாணி இலையும் ஆட் பண்ணுங்கள். பிரியாணி இலையை ஆட் பண்ணுறவனுக்கு இதை சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. அப்போ தான் வறுத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துடுங்க. எதுக்கு இந்த 3 ஸ்பைசஸும் நான் கடைசியாக எப்போதும் போடுறேன்னா, இந்த 3 ஸ்பைசஸும் சட்டுன்னு கருவிடும். கருவுனுச்சுன்னா இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால தான் நம்ம இதை கடைசியாக போடுறது. அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பைசஸாக நீங்கள் வறுத்தெடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு டைம் கூட போகும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வந்துருச்சு. அதே சமயத்தில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்ல ஒரு நறுமணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பேன்லேருந்து எடுத்து இது அரைக்கிறவனுக்கு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் ஆறின பிறகு பிளெண்டரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பதமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கரம் மசாலா குழம்புக்கு எவ்வளோ போடலான்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன் கறி இல்லாட்டி மட்டன் கறிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டாலே போதும். ஏன்னா நீங்கள் குழம்புக்கு கறி தூளியும் போட்டிருப்பீங்க. அப்படியே கரம் மசாலா கூட போட்டால் அந்த கரம் மசாலாவோட டேஸ்ட் கூடயாக இருக்கும். குழம்போட கறியோட டேஸ்ட் குறைவாக இருக்கும். இது பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டாலே போதுமான அளவுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு புது வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.